வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனைமரங்கள், மிகப்பெரிய ஒரு பனைமர கூட்டத்துக்கு நடுவில் நாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. திருநெல்வேலி மிகப்பெரிய சிட்டி. அந்த சிட்டி ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பனைமர கூட்டம் இருக்கிறது ஆச்சரியமாக பார்க்கப்படுது. தருவை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில். அங்கேருந்து சேரன் மகாதேவி போகிற ரோட்டில் இந்த பனைமரக்காடு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இது பனைமரக்காடு தான். சுற்றி நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பனைமரம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதோடய என்ட்ரன்ஸில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு, தேசிய நெடுஞ்சாலை இந்த இருக்கு இல்லையா, இந்த தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் தான் இந்த பனைமரக்காடு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பனைமரங்கள், எத்தனை ஆயிரம்னு சொல்ல முடியாது, ஆயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட முடியாது, எத்தனை ஆயிரம் பனைமரனே இருக்குன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய பனைமரக்காடு இது. ஆனால் இது எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பயன்படுத்துகிறாங்கன்னா இதில் அந்த அது ஓலைகள், மட்டைகள், அது போக அதில் நொங்கு, இது எல்லாமே இறக்கிக்கிட்டு இருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இந்த பனைமரம் அப்படிங்கிறது இது செயற்கையாக உருவாக்குனாங்க காடா இல்லை இயற்கையாகவே இந்த மாதிரி அமைஞ்சுதா அப்படிங்கிறது தெரியலை. இந்த பகுதி மக்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அப்படி யாராக இருந்தால் வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதை பற்றி முழுமையாக தெரியலை. ஆனால் இந்த இடத்த நான் பல நேரம் கடந்து போயிருக்கிறேன். கடந்து போகும்போது இது உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நெடுநாள் ஆசை. இன்றைக்கி அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது. நான் இது உள்ளே வந்திருக்கிறேன். நம்ம தமிழக அரசோடைய சின்னம் அப்படிங்கிறது பனைமரம் தான். இந்த பனைமரம் அப்படிங்கிறது ஒரு செழுமையின் சின்னமாக குறிக்கப்படுது. ஏன்னா எவ்வளோ வறட்சி இருந்தால் கூட அந்த வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய இந்த பனைமரம் ஒரு இடத்துல பட்டு போயிட்டுனா அங்கே தண்ணியே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பனைமரத்துக்கு எந்த விதமான பராமரிப்போ எதுவுமே தேவையில்லை. அதுவாக இயற்கையாகவே வளர்ந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு வளர்ந்துடும். பொங்கல் பண்டிகை, பொங்கல் வந்திருக்குது. இந்த பொங்கலுக்கு முக்கியமாக பொங்கல் விடுவாங்க. அந்த பொங்கலுக்கு விடுறதுக்கு இந்த பனை ஓலையை வச்சு தான் பொங்கல் விடுவாங்க. சாதாரண விறகை வச்சு பொங்கல் விட மாட்டாங்க. பனை வேலை புதுசாக வெட்டின அந்த பனை மரத்து ஓலையை காய வச்சு அந்த ஓலையில் தான் பொங்கலை விடுவாங்க. அதுபோக அந்த காலத்துலலாம் சாப்பிட்றதுக்கு இந்த பனை மரத்தோட பட்டை, அந்த பட்டை பிடிச்சி பதனி குடிப்பாங்க இல்லையா, அந்த பட்டையில் தான் சாப்பிட்ருக்காங்க. அதுபோக கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்கு கூட அந்த பனை ஓலையை தான் சுருட்டி எடுத்து ஒரு வாளி மாதிரி செஞ்சு வச்சு அதில் தான் தண்ணியெல்லாம் கோதிட்டு இருந்தாங்க கிணத்துலேருந்து. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களில் நான் அந்த மாதிரி கிணத்துலேருந்து அந்த பட்டைகளில் தண்ணியை கோதி எடுத்துருக்கிறேன். இதில் ஆண்பனை, பெண்பனை அப்படின்னு சொல்லி 2 பனை இருக்குது. ஆண்பனைங்கிறது அலவரைம்பாங்க, ஒரு குச்சி குச்சியாக காய்க்கும். பெண்பனையில் தான் நொங்கு, பதனி எல்லாம் எடுப்பாங்க. ஓகே, பனைமரத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த காடு, இந்த பனைமர காட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நெடுநாள் ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறிச்சு. பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பனைமரக்காடு தான். இது இயற்கையாக தான் உருவாகிருக்கணும். ஏன்னா செயற்கையாக யாருமே இந்த மாதிரி ஒரு பெரிய காட்டெல்லாம் உருவாக்க முடியாது. இயற்கையாகவே உருவாகிருக்கணும். இதை பற்றி உங்களுக்கு இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் யாரும் வந்தீங்கன்னா இந்த காட்டு உள்ளே வாங்க, ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு காடு. இதை மாதிரி இன்னொரு இடம் ஆலோக்குறிச்சி பக்கத்தில் கூட நான் இந்த மாதிரி ஒரு பனைமர காட்டை பார்த்துருக்கேன். ரோட்டில் தான் இருக்குது. இந்த பக்கம் பஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இதை மாதிரி ஒரு இடம் இந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த ரோட்டுக்கு அந்த பக்கமாகவும் ஒரு சின்ன காடு இருக்குது. இது மிகப்பெரிய காடாக இருக்குது. இந்த ரோட்டுக்கு அந்த பக்கமாகவும் இதை மாதிரி ஒரு பனைமர காடு இருக்குது. அதையும் நான் காட்டுறேன். இப்போ ரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், அந்த பக்கமாக கூட ஒரு பனைமர காடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்ததிலே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஏரியாவுக்கு வாங்க. இதோட லொக்கேஷன் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வாய்ப்பு கிடைச்சவங்க அட்டன் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் உள்ளவங்க எனக்கு இதை பற்றி எந்த விஷயங்களும் தெரியல, அது தெரிஞ்சவங்க இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.